ஆல் ரைட் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லிஸ்ட் தான். போன வாரம் பார்த்த அதே டாபிக்ல இருந்து கண்டினியூ பண்ண போறோம். ஓகே, ஸோ நான் ஜூபிட்டர்ல இருக்கேன். பைத்தான் லிஸ்ட் அட்வான்ஸ்ட் அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஸோ போன வாரம் எது வரைக்கும் பார்த்தோன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். டே 8 அடிஷன் பார்த்துருக்கோம், சப்ட்ராக்ஷன் பார்த்துருக்கோம், கிரேட்டர் தென் சார்ட்டிங். சூப்பர். ஐ திங்க் வி கவர்ட் கோர் பார்ட் இல்லையா? ரைட். இன்னைக்கு அதனோட டிஸ்ட்ரக்ஷன் பார்ட்டை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ லிஸ்ட் இருக்கு. இப்போ பாப் பாப்னா என்னன்னா ரிமூவ்னு அர்த்தம். பாப்கார்ன், அது ஏன் நம்ம பாப்கார்ன் சொல்றோம்? சூடு பட்டோன்னா அந்த கார்ன் வந்து வெளியே எகிருது இல்லையா, பாப் அவுட், அதுக்கு பேர் தான் பாப். அப்போ பாப் பண்றது என்னன்னா லிஸ்ட்ல ஒரு ஃபங்க்ஷனை, டேட்டாஸை ரிமூவ் பண்றதுக்கு. எந்த டேட்டா நான் ஸ்பெசிஃபையோ பண்ணல. அப்போ என்ன பண்ணோம்னா உங்களோட லிஸ்ட்ல கடைசி இண்டெக்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய டேட்டாவை அது ரிமூவ் பண்ணிடும். இப்போ நான் ரன் பண்றேன், என்ன நடக்குது பாருங்க. அஸ்வின் ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன்? அஸ்வின் இஸ் த டேட்டா விச் இஸ் சிட்டிங் இன் த லாஸ்ட் இண்டெக்ஸ். ஓகே, ரைட். அடுத்து பாப்ல ஒருவேளை இண்டெக்ஸ் மென்ஷன் பண்றேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், அதே பாப் ஃபங்க்ஷன், பட் நான் ஜீரோன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். வாட் டஸ் இட் மீன்? என்னோட லிஸ்ட்ல 0th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை ரிமூவ் பண்ணணும். அப்போ பாப்ன்றது என்ன? பேசிக்காவே இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். மென்ஷன் பண்ணாட்டி கடைசி இண்டெக்ஸையும், மென்ஷன் பண்ண அந்த ஸ்பெசிபிக் இண்டெக்ஸையும் அது ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். லுக் அட் தட், கோலி அண்ட் அஸ்வின். பிகாஸ் 0th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய தோனி பாப் ஆயிருச்சு. அப்போ ரிமூவ் ஆஃப் டேட்டா வந்து ரெண்டு விதத்துல பண்ணலாம். ஒன்று பாப் மெத்தட். பாப் மெத்தட் வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ரிமூவ் பண்றது. எனக்கு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வேண்டாம், டேட்டாவை ரிமூவ் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு பேர் ரிமூவ் ஃபங்க்ஷன். இப்போ அந்த ரிமூவ்ல என்ன பண்ணணும்? ஆக்சுவல் டேட்டாவை கொடுக்கணும். எது வேணுமோ அதை ரிமூவ் பண்ணணும். அப்போ ரெண்டு விதமா இருக்கு. ஸோ லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா ரெண்டு பரிமாணங்கள் இருக்கு இல்லையா? ஒன்று அதோட ஆக்சுவல் வேல்யூ, இல்லாட்டி அது உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இண்டெக்ஸ். அப்போ ரிமூவ் பண்றது அப்படிதான் பண்ணலாம் இல்லையா? அந்த ஆக்சுவல் வேல்யூ வச்சு ரிமூவ் பண்ணலாம், இல்ல அந்த வேல்யூ உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணலாம். ஆமா, ரைட் மக்களே, கரெக்டா தான் நான் சொல்றது? Yes, bro. குட். ஸோ திஸ் இஸ் ரிமூவல், ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, சரி, வேற எதனா இருக்காமோனா இருக்கு. வேற என்னன்னா லிஸ்ட் எல்லா டேட்டாவும் ரிமூவ் பண்றது. கிளியர். கிளியர் போட்டு ரன் பண்ணீங்கன்னா எல்லாமே போயிடும், ஆனா லிஸ்ட் அப்படியே இருக்கும், ஸ்கெலிட்டன் இருக்கும். வீட்டை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தை தான் கிளீன் பண்ணுவாங்க இல்லையா? டர்ட்ஸ் கிளீன் பண்ற மாதிரி தான். ஸோ இட் ரிமூவ்ஸ் த டேட்டா இன்சைட், பட் அதோட ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். அதை விட்டுட்டு ரைட், இந்த எரர் ஏன் வருது தெரியுதா? வேரியபிள் டெலிட் பண்ணியாச்சு. ஸோ பிரிண்ட் பண்ணும்போது அந்த வேரியபிள் இடத்துல வருது. as சிம்பிள் as it. ரெண்டாவது லைன்ல நம்ம டெலீட் பண்ணதால அது என்ன சொல்லுதுன்னா டெலீட் தான் பண்ணிட்டியே, இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இட் இஸ் கெட்டிங் டெலீட்டட் பேசிக்லி. So these are the various ways in which list will get destructed. Destructனா removal. நம்ம போன வாரம் பார்த்ததெல்லாம் என்ன? லிஸ்ட் ஆட் பண்றது, அதுக்கப்புறம் லிஸ்டுக்குள்ள இருக்கிற டேட்டாவை சார்ட் பண்றது, அப்படி பார்த்தோம். ஓகே, ரைட். ஸோ லிஸ்ட்லயே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இன்சர்ட்லாம் நம்ம பார்த்தோம், எக்ஸ்டெண்ட்லாம் பார்த்தோமா போன வாரம்? இன்சர்ட் பார்த்துருக்கோம், அப்ப எக்ஸ்டெண்ட்லாம் பார்த்துருக்கோம். நாட் அ பிக் டீல்.
ரைட். இப்போ ஒரு சினாரியோ கொடுக்குறேன். ரைட். இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் டேட்டாவை ரிமூவ் பண்ணணும். எதெல்லாம் ஈவன் நம்பர்ல இருக்கு? எதெல்லாம் ஈவன் நம்பர் இண்டெக்ஸ்ல இருக்குங்க? 0 to தோனி, ராகுல். தோனி, ராகுல் எல்லாரும் அக்ரி பண்றீங்களா? மத்தவங்களும் Yes, Mohan. குட். அப்போ இது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுவோம்? இங்க பாருங்க. ஃபார் எக்ஸ் இன் எனுமரேட் ஆஃப் வேரியபிள் ஆல்ரெடி பார்த்துருப்போம். எனுமரேட்ன்றது ஒரு ஃபார் லூப்ல அதோட வேல்யூஸும் அந்த வேல்யூஸ் இருக்கக்கூடிய இண்டெக்ஸையும் மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக எனுமரேட் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃபார் எக்ஸ் இன் எனுமரேட் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணோம்? இண்டெக்ஸும் சேர்த்து கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தா வேல்யூஸும் வரும், அந்த வேல்யூஸ் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இண்டெக்ஸும் வரும். இண்டெக்ஸ் கம்மா வேல்யூ டப்புள் ஃபார்மேட்ல வரும். ஏன் டப்புள் ஃபார்மேட் வருதுன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஒரு ஸ்பெசிபிக் வேரியபிளுக்கு நான் 2 டேட்டாவை ஸ்டோர் பண்ணாக்க இட் வில் பி ஆல்வேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ டப்புள். சரியா? ஆல்ரைட். இப்போ இதுவே நீங்க என்ன பண்ணலாம்? தனித்தனி வேரியபிளோட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி பார்த்துருப்போம், பட் இருந்தாலும் திரும்ப சொல்றேன். பிரிண்ட் எக்ஸ், பிரிண்ட் ஒய் தனியா போட்டிருக்கேன். முன்னாடி என்ன? என்னோட இண்டெக்ஸும் இண்டெக்ஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வேல்யூஸும் ஒரே வேரியபிள் உட்கார்ந்துருக்கு. இப்போ இண்டெக்ஸ் ஒரு வேலையிலையும் மீன் இண்டெக்ஸ் ஒரு வேரியபிளையும் வேல்யூஸ் ஒரு வேரியபிள் இருக்கு. எக்ஸ் கம்மா ஒய்ல போட்டிருக்கேன். நான் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணும்போது அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகும். சரியா? ரைட். எதுக்காக எனுமரேட் போட்டிருக்கோம்? இப்போ நான் கொடுத்த அந்த சினாரியோ மேனிபுலேட் பண்ணணும்னா எனக்கு இண்டெக்ஸ் வாங்கணும், அதனால பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக ப்ராப்பரான நேம் கொடுக்குறேன். இண்டெக்ஸ் கம்மா டேட்டான்னு கொடுக்குறேன். சரியா? அப்போ இஃப் இண்டெக்ஸ் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0, இதுதான் வந்து ஈவன் நம்பரை கண்டுபிடிக்கிறது. ஜென்ரல் மேத்தமெட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஒரு வேல்யூவை 2ஆல மாடுலஸ் பண்ணி ரிமைண்டர் 0 ஆச்சுன்னா அது வந்து ஈவன் நம்பர் இல்லையா? சும்மா செக் பண்ணி பார்க்கலாமா? பிரிண்ட் இண்டெக்ஸ் கமா டேட்டா. அப்போ எனக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஈவன் நம்பர் இண்டெக்ஸும் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸும் நமக்கு வரணும். வந்துருச்சு. அடுத்து என்ன வேலை? அதை நான் ரிமூவ் பண்ணணும். ஈவன் நம்பர்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை ரிமூவ் பண்ணணும். ஓகே. இப்போதான் உங்களோட ஆன்சர் எனக்கு தேவை. ரன் பண்ணாம சொல்லணும். இப்போ என்ன பண்ண போறேன்? பிரிண்ட்டுக்கு பதிலா வேரியபிள் டாட் பாப் ஆஃப் இண்டெக்ஸ், அதாவது ஒரு ஒரு தடவையும் என்னோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்? போய் அந்த டேட்டாவை ரிமூவ் பண்றேன். பேசிக்கா இதுதான் என்னோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு இல்லையா? அதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்புட் என்னவா இருக்கும்? ரிமூவ் பண்ணிட்ட பிறகு என்னோட வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணா வேரியபிள் என்ன என்ன டேட்டாஸ் மட்டும் ரிமைனிங்ல இருக்கும்? ஈவன் நம்பர் டேட்டா ரிமூவ் பண்ண பிறகு எந்த டேட்டா இருக்கும்? Welcome. நைஸ். ரெஸ்ட் ஆஃப் யூ? அஸ்வின் வெல்கம் தான் ரிமைனிங் இருக்கும். சிந்துஜா ஜி, நீ ஆல்ரெடி லிஸ்ட் பார்த்துருப்பீங்களே, திங்க் பண்ணுங்க. அஸ்வின் மட்டும் தான் இருக்குன்னா பாப் கொடுத்துருக்கோம்ல. இல்லையே, பாப் எங்க கொடுத்துருக்கோம்? இண்டெக்ஸ் வந்து ஈவனா இருக்கும் போது ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸ்பெக்டட் டேட்டா வந்து தோனியும் ராகுலும் ரிமூவ் ஆகணும். ஸோ சிந்து அண்ட் விஜய் சொன்ன மாதிரி அஸ்வின் வெல்கம் தான் என்னோட அவுட்புட்ல இருக்கணும். ஆனா அது இருக்காது. அவுட்புட் வேற மாதிரி இருக்கும். செக் பண்ணி பார்த்துருவோமா? உங்களோட ஷாக்குக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் கம்ப்ளீட்டா வேறையா இருக்கு. ஆமாவா? எதிர்பார்க்காம இருக்கா? பட் என்ன லாஜிக் ப்ரோ இது? ம்.
நான் ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல பார்க்குறேன். இங்க பாருங்க. ஷாலோ காப்பிலாம் பார்த்துருக்கோம் கரெக்டா போன வாரம். கைஸ் போன வாரம் பார்த்தோம் கரெக்ட் தானேங்க? ஷாலோ காப்பி டீப் காப்பி. ஆமாம் ஜி. எஸ் ப்ரோ. நைஸ். இப்போ பாருங்க, ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் போயிருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட ஃபார் லூப் பிரகாரம் இந்த கோட் ரன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல தோனி வந்து இருக்கும். ஐட்ரேஷன் 1ல தோனி, ஐட்ரேஷன் 1ல 0th இண்டெக்ஸ் போயிருக்கும். அப்போ 0th இண்டெக்ஸ் போகும்போது தோனி இருக்கும். அப்போ தோனின் ஈவன் நம்பர். அப்போ நான் உடனே ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடியும் பட்சத்துல தோனி போயிட்டு இருக்கும். கரெக்டா கைஸ்? ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ண முடியுமாமா? இல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் வாட்டி ஃபார் லூப் ரன் ஆகும்போது 0th இண்டெக்ஸ் போயிருக்கும். 0th இண்டெக்ஸ்ல தோனி இருந்திருக்கும் விச் இஸ் ஈவன் நம்பர். ஸோ அவுட்புட்ல தோனி ரிமூவ் ஆயிட்டு இருக்கும். அப்ப இந்த லிஸ்ட் வந்து அஸ்வின், ராகுல், வெல்கம் மட்டும் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடியும் போது. கரெக்டா? ரைட். இப்போ செகண்ட் ஃபார் லூப் நடக்குது, ரெண்டாவது ஐட்ரேஷன். அதாவது ஃபார் லூப் உள்ள போகும்போது அந்த இடத்துல என்ன இருக்கு? இப்போ உங்க லிஸ்ட்ல என்ன இருக்கு? இப்ப தோனி போயிட்டு பிறகு அஸ்வின், அஸ்வின் starting. ராகுல், வெல்கம். வெல்கம்னு இருக்கா? இப்போ இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எது? ராகுல். வண்டர்ஃபுல். ஏன்னா தோனி போன உடனே அந்தந்த டேட்டாஸ் அங்க உட்காராது, மாறிடும். அஸ்வின் 0th இண்டெக்ஸ் வந்துடும், ராகுல் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் போயிடும், வெல்கம் செகண்ட் இண்டெக்ஸ். இப்போ ராகுல்ன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் விச் இஸ் ஆட் நம்பர். அப்ப எதுவுமே நடக்காது. கரெக்டா? ஆட் நம்பர் நம்ம எதுவுமே பண்ணல, அப்படியே வச்சு சொல்லியிருக்கோம், அப்படியே இருக்கும் லிஸ்ட். புரிஞ்சுதா? இப்போ ஐட்ரேஷன் 3 செகண்ட் இண்டெக்ஸ். இப்போ இதுல செகண்ட் இண்டெக்ஸ் எது? வெல்கம். வெல்கம். சூப்பர். அப்ப என்ன நடக்கும்னா வெல்கம் போயிடுமா? அப்ப வெல்கம் போயிட்டா மீதி என்ன இருக்கும்? அஸ்வின் and ராகுல். அஸ்வின், ராகுல். ஓகேவா? பிகாஸ் நீங்க லிஸ்ட்ல ஒரு டேட்டா ரிமூவ் பண்ண உடனே அடுத்த டேட்டா வந்து அந்த இடத்துல போய் உட்காந்துரும். இதுவே ஸ்ட்ரிங் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரிங் வந்து மாறாது. ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள், பட் லிஸ்ட் இஸ் மியூட்டபிள், மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க ஒரு வேல்யூஸ் மாத்தின உடனே அந்த இண்டெக்ஸ் எல்லாமே ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகிடும். அந்த ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ண இண்டெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மேனிபுலேட் பண்ணணும். புரியுதா? கோபால்ஜி, விபிஷாஜி கொஞ்சம் ஒர்க்ல இருப்பாங்க நினைக்கிறேன். ரெஸ்ட் ஆஃப் யூ புரிஞ்சுதா? ஓகே, புரிஞ்சது. எஸ் ப்ரோ, புரிஞ்சுது. நைஸ். இப்போ என்ன பண்றீங்க? ஒரு ப்ரோ 5 மினிட். அப்போ அந்த அஸ்வின் ஆல் ரைட், அடுத்து போலாமா? கேன் ஐ கெட் சம் கன்ஃபர்மேஷன் மக்களே? Yes, Mohan. எஸ், கரெக்ட். ஸோ இதுல இன்னும் பல நுவான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதை நான் தனியா ஒரு ஃபைலா போடுறேன். ஜி ரிமூவ் யூஸ் பண்ணா எரர் மாதிரி ஏதோ வருது. நீ எப்படி யூஸ் பண்ணீங்க? ரிமூவ் ஆஃப் எக்ஸ்டன் கொடுத்தீங்களா? ஆமா, ரிமூவ் ஆஃப் இண்டெக்ஸ் பாப் இல்லைங்க, கொடுத்தோம்ல. இப்பதான் ஸ்பெசிஃபிக்கா சொன்னேனே. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது பாப்ன்ற மெத்தட்ல தான் இண்டெக்ஸ் அனுப்பணும், ரிமூவ்ன்ற மெத்தட்ல ஆக்சுவல் டேட்டா அனுப்பணும். இந்த இடத்துல நீங்க வேரியபிள் டாட் ரிமூவ் ஆஃப் டேட்டான்னு உள்ள கொடுக்கணும். அந்த டேட்டாவை தான் எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஓகே. யா யா. ஏன்னா ரிமூவ் யூஸ் பண்ணும்போது ஆக்சுவல் டேட்டாவும், பாப் யூஸ் பண்ணும்போது இண்டெக்ஸும் பயன்படுத்தணும். மக்களே, இந்த ஃபார் லூப்க்கு என்ன ஆன்சர் வரும் தெரியுமா?
இந்த ஃபார் லுக் என்ன ஆன்சர் தெரியுமா? 0 to 10. 0 to 9 பேசிக்கலி 10 அப்படின்னு கொடுத்தாலும் 9 வரைக்கும் வரும். சரியா? ரைட். இது வந்து தனித்தனியா வந்திருக்கு. இது ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டை நீங்க டிஃபைன் பண்ணணும். போயிட்டு மை லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணணும். இப்போ பிரிண்டிபல் என்ன பண்ணணும்? அந்த லிஸ்ட்டுக்குள்ள போயிட்டு அப்பன் பண்ணணும். மை லிஸ்ட் டாட் அப்பண்ட் ஆஃப் எக்ஸ். அந்த லிஸ்ட்டுக்குள்ள என்னோட வேல்யூஸ் அப்பன் பண்ணணும் அர்த்தம். முடிச்சிட்டு ஃபார் லூப் விட்டு வெளியே வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க லுக் அட் தட். மேலே வந்து அதே அவுட்புட் தான் இங்கே வந்திருக்கு, பட் லிஸ்ட்டுக்குள்ள வந்திருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆட் த டேட்டா பேக் டு த லிஸ்ட். ஓகே, மோன் இது 3 லைன்ல இருக்கே, ஒரே லைன்ல பண்ண முடியுமா? நான் பண்ணலாம். இங்க பாருங்க, மை அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கிரியேட் பண்றேன். ஸோ அந்த லிஸ்ட்ல என்ன பண்ண போறேன்? ஃபார் லுக் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 10. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? அவுட்புட் ஒன்று ஒன்றா பிரிண்ட் பண்ண போறேன். அப்போ எக்ஸ் போடுறேன். எக்ஸ் போட்ட உடனே என்ன ஆகும்? ஒரே லைன்ல அவுட்புட் வந்துடும். ஸோ எப்பவுமே லிஸ்ட்ல ஏதாவது மேனிபுலேட் பண்றீங்கன்னா, லிஸ்ட் இந்த மாதிரி ஒரே லைன்ல பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன்னா பெருசா இருக்கக்கூடிய ஸ்டேட்டை ஒரே இடத்துல சுருக்கி ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு பேர் தான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? லுக் at that. Now entire data has been comprehended. லைன் 2ல பார்த்த அதே கோடு தான் 3லயும் இருக்கு, பட் 2ல 4 லைன்ல இருக்கு, 3ல 2 லைன்ல இருக்கு. அப்போ ஷார்ட்டா முடிச்சிட்டோம் இல்லையா? லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஒருவேளை இதுல ஈவன் நம்பர் மட்டும் அக்செப்ட் பண்ண சொல்றாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல ஃபார் லூப் போடுவீங்க. இஃப் எக்ஸ் மாடுலஸ் 2 is equal to 0 அப்படின்னு போட்டு அதுக்குள்ள இதை போட்டீங்கன்னாக்கா இந்த இடத்துல ரன் பண்ணும்போது ஈவன் நம்பர் மட்டும் வரும். சரி மோகன், அந்த ஈவன் நம்பர் லிஸ்ட்டுக்குள்ள போட முடியுமா? காம்ப்ரிஹென்ஷன்ல பண்ணலாம். இங்க பாருங்க, இதே கோடு தான் இங்க எடுக்கிறேன். இந்த ஃபார் லூப் பக்கத்துல ஸ்பேஸ் கொடுத்து இஃப் எக்ஸ் மாடுலஸ் 2 is equal to 0. லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ளேயே கண்டிஷன் செக் பண்றேன். சேம் திங், லுக் அட் தட். அங்க என்ன பண்றோம்? லிஸ்ட் கிரியேட் பண்றோம், ஃபார் லூப் போடுறோம், இஃப் கண்டிஷன் போட்டிருக்கோம், அப்பன் பண்றோம், அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்றோம். இங்க அதே ஸ்டேட்மெண்ட் 2 லைன்ல முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்க நிறைய கோட்ல ரியல் டைம் சினாரியோஸ்ல பாத்தீங்கன்னாக்கா காம்ப்ரிஹென்ஷன் மெத்தட் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ பெருசா இருக்கக்கூடிய லிஸ்ட்டை ஷார்ட்டா ஸ்வீட்டா சிம்பிளா ரெப்ரசென்ட் பண்ணிடும், which is good for us to do the manipulation. சரியா? போடுங்க, ட்ரை பண்ணுங்க. ஆல் ரைட், மூவ் ஆகலாமா? கேன் ஐ கெட் சம் கன்ஃபர்மேஷன் மக்களே? எஸ் ப்ரோ. ரைட். ஸோ வீட்டில் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, காம்பினேஷன் மெத்தட். ஸோ இதுலேயே ஒரு சில ப்ரோக்ராம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், பட் அதுக்கு ஐ வாண்ட் யூ பீப்புள் டு கெட் குட் அட் காம்ப்ரிஹென்ஷன் ஆர் லிஸ்ட். அதுக்கப்புறமா மேபி நாளைக்கோ இல்லை அடுத்த கிளாஸ்ல வரும்போது நான் சினாரியோஸ் கொடுக்குறேன், இது எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணீங்கன்றது பார்க்கலாம். ஓகே, அதை தனியாக வச்சுக்கலாம், பட் முதல்ல பேசிக்கை கவர் பண்ணுங்க. ஸோ ஃபார் நம்ம இது இருக்க கவர் பண்ணது எல்லாமே லிஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டிக்ஷனரிக்குள்ள போக போறோம். டிக்ஷனரி தான் இருக்கக்கூடிய டேட்டா செட்ல, அட்லீஸ்ட் டேட்டா சயின்ஸ்னு வரும்போது முக்கியமான விஷயம் டிக்ஷனரி தான். வாட் இஸ் டிக்ஷனரி? எனிதிங் தட் கெட் ரெப்ரசன்டட் பை கர்லி பிரேசஸ். as you can see it is displaying as dict. இதே டிக்ஷனரியை நீங்க என்ன பண்ணலாம்? டிக்ட்ன்ற கீவேர்ட் மூலமா கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இட் இஸ் ஆல்சோ டிக்ட். ஸோ இதுதானே டிக்ஷனரி. அப்போ நம்ம இதுக்குள்ள டேட்டாவை டைரக்டா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க டேட்டாவை மட்டும் இப்போ நீங்க கொடுத்த மாதிரி அஸ்வின் ரோஹித்னு கொடுத்தா என்ன ஆகும்? செட்டுன்னு வரும், டிக்ட்னு வராது. அதாவது கர்லி பிரேசஸ்க்குள்ள வெறும் வேல்யூஸை லிஸ்ட்ல கொடுக்குற மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு பேர் செட்டுன்னு அர்த்தம். அப்ப செட்டோட ஆக்சுவல் பர்பஸ் என்னன்னா டு ரிமூவ் த டூப்ளிகேட். இப்ப பாருங்க, இதே கூட நான் காப்பி பண்றேன், கீழே பேஸ்ட் பண்றேன். நான் திருப்பி தோனி போட்ட தோனி போயிடும், ஒரு தோனி தான் இருக்கும். அப்ப செட் இஸ் அனதர் டேட்டா டைப். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், செகண்டரி டேட்டா டைப்ல செட் வரும். இந்த செட்டோட ஆக்சுவல் பர்பஸ் என்னன்னா டு ரிமூவ் த டூப்ளிகேட், யூனிக்னஸ் மெயின்டைன் பண்ணும். பட் ஆனா டிக்ஷனரியை
இப்படி ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. பட் செட்ன்றது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இந்த வேல்யூஸ்ல இருக்கக்கூடிய டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு பயன்படுத்தும். அப்ப டிக்ஷனரி எப்படி இருக்கும்னாக்கா இங்க பாருங்க, இது எல்லாமே ஒரு லிஸ்டா வச்சிருங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஒரு வேல்யூ இல்ல ஒரு கீழ வைக்க போறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நேம் அப்படின்றது ஒரு கீ, லிஸ்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய தோனி, அஸ்வின், ரோஹித்ன்றது வேல்யூ. அப்ப டிக்ஷனரி என்ன? ஒரு கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்றோம். இங்க நான் போடுறேன் பாருங்க. ஓகே, ரைட். இதுதான் டிக்ஷனரி. அப்போ டிக்ஷனரிக்குள்ள வேல்யூஸ் எப்பவுமே லிஸ்ட்ல தான் இருக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு வேல்யூ கூட இருக்கலாம். இப்ப பாருங்க, இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றேன். இதுவும் டிக்ஷனரி தான். இல்ல லிஸ்டே இல்லாம வெறும் ஒரே ஒரு வேல்யூ தோனி மட்டும் இருந்துச்சுன்னா அதுவும் டிக்ஷனரி தான். இல்ல ஒரே ஒரு கீ மட்டும் தான் இருக்கு, அப்படியே இல்லை. எத்தனை கீ வேணா இருக்கலாம். இங்க பாருங்க, நேம்ன்ற ஒரு கீ, ஏஜ்ன்றது ஒரு கீ, பிளேஸ்ன்றது ஒரு கீ. இது பார்த்தீங்கன்னா 3 கீ 3 வேல்யூஸ் இருக்கு. ரன் பண்ணீங்கன்னா you will get 3 different. This is what we call it as dictionary. டிக்ஷனரின்றது என்ன? ஒரு கிரிட்டிக்கல் டேட்டா டைப். நீங்க டேட்டா சயின்ஸ்லாம் படிக்க விருப்பப்படுறீங்க, மிஷின் லேர்னிங்லாம் போறீங்கன்னாக்கா இந்த டிக்ஷனரின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா செட். ஏன்னா நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்றதெல்லாம் இருக்கும். இதுவும் ஒரு இம்யூட்டபிள் டைப் தான், மாறக்கூடிய தன்மை படைச்சது. ஆனா இதுல இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே கீ வேல்யூ பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ பைத்தான் டிக்ஷனரி won't be or can't be manipulated via index because all the storage happens in the form of keys. keys வழியா தான் ஸ்டோர் ஆகும், இண்டெக்ஸ் வழியா ஸ்டோர் ஆகாது. அதனால இண்டெக்ஸ் பேக்ஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ண முடியாது. நீங்க அங்க ஸ்லைசிங்லாம் பண்ணீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இங்க பண்ண முடியாது. ஓகே, செக் பண்ணுங்க. ஆல்ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது டிக்ஷனரி. ஓகே, வாட் ஆர் த டிஃபரெண்ட் வேஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிக்ஷனரி கீஸ் இருக்கு. அந்த கீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யூ கேன் have any data type as a key and it should be mutable. அதாவது எதெல்லாம் இம்யூட்டபிளா இருக்கோ அது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஹாவ் தட் as a key for your dictionary. சரியா? டிக்ஷனரி கீஸா இருக்கலாம். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, இங்க பாருங்க, ரைட், இங்க ஏஜ் போட்டுருக்குன்னா அந்த ஏஜுக்கு பதிலா ட்ரூ. ட்ரூன்றது ஒரு ரிசர்வ்டு வேர்ட் பைத்தான்ல, மாற முடியாத ஒரு வேர்ட், அதை நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இம்யூட்டபிள் தான், அதையும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ அப்ப என்ன மீன் பண்றாங்க, ஒரு டிக்ஷனரியில கீஸ்ன்றது எப்பவுமே ஸ்ட்ரிங்கா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இட் கேன் பி எனி திங், பட் அந்த எனி திங்ன்றது இம்யூட்டபிள்குள்ள வைங்க. ஒருவேளை மியூட்டபிளா போட்டீங்க, இங்க பாருங்க, இப்போ இதை நான் வந்து லிஸ்டா கொடுக்குறேன், ஏஜ்ன்றது லிஸ்டுக்குள்ள போட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, கீ வந்து ஒரு லிஸ்டா இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா அன்ஆஷபிள் வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம், ஸ்டோரிங்
the data in the form of keys is called hashing. Having data with its key and manipulation on it is called hash table. What is the beauty of hash table? Hashing key பேஸ் பண்ணினா ஈஸியா கால் பண்ணலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல போயிட்டு மோகன் கூப்பிடுறேன். there can be 2-3 மோகன். ஸோ யார் வருவா போவான்ட்டு நமக்கு தெரியாது. பட் அதுவே நான் ஸ்பெசிஃபிக்கா அதையே நான் ஸ்பெசிஃபிக்கா ரோல் நம்பரோ ரெஜிஸ்டர் நம்பரோ தட் மீன்ஸ் யூனிக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு கால் பண்ண அந்த பர்சன் மட்டும் வரும் இல்லையா? சேம் திங் அப்ளைஸ் ஹியர். ஓகே, ஸோ டிக்ஷனரி கீஸ் கேன் பி எனிதிங் பட் இட் should be immutable. You cannot have mutable data type as a key for a dictionary. வேற என்ன nuances இருக்கு? நிறைய இருக்கு. ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கீஸ். வேல்யூஸ்க்கு எதனா இருக்கலாம். எக்ஸாம்பிள் கொடுக்குற பாருங்க. வேல்யூ ஸ்ட்ரிங்கா இருக்கா? இப்போ நான் அதை கீயா மாத்திட்டு இங்க பாருங்க, வேல்யூஸ்ல வந்து டியூபிள் கூட வைக்கலாம். 44, 56, 77 டியூபிள்ஸா கூட நீங்க வைக்கலாம். அண்ட் வேல்யூஸ் வந்து இன்னொரு டிக்ஷனரியா கூட இருக்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா 30ன்றது ஒரு கீ. அந்த 30ன்ற கீக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஒரு டிக்ஷனரியா இருக்கு. ஸோ வேல்யூஸ் எந்த ஃபார்ம்ல வேணா இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. லுக் அட் அக்செப்ட் பண்ணிக்கோ. கீஸ் மட்டும்தான் இம்யூட்டபிள் ஃபார்மேட்ல இருக்கணும். ஐ ரிப்பீட், கீஸ் ஷுட் பி டேக்கன் ஹையர் focus. Values, it can be anything. சரியா? ரைட். when I said immutable, what does it mean? இங்க பாருங்க, இப்போ I cannot do this variable of 0 அப்படின்னு போட முடியாது. ஏன்னா now it is dictionary. டிக்ஷனரியில் நீங்க இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. இப்போ நீங்க வேரியபிள் ஆஃப் 0 கொடுத்தாலும் அந்த 0 அது கீயா தான் பார்க்கும், இண்டெக்ஸா பார்க்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எந்த கீயை மாத்த போறீங்க அந்த கீயை போடணும். வேரியபிள் ஆஃப் நேம் அந்த இடத்துல ரோஹித் அப்படின்னு போட்டுறீங்க. அப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் நானு? என்னோட கீ நேம் அப்படின்றதுல தோனிக்கு பதிலா ரோஹித் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். போட்டோன்னு வந்துருச்சு. வாட் டஸ் இட் மீன்? டிக்ஷனரி இஸ் mutable, but only mutable via its key representation. கீ வழியா தான் ரெப்ரசென்ட் ஆகும். ஓகே, போடுங்க. ட்ரை திஸ். ஆல்ரைட், ஐ ரிப்பீட், இது வந்து டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரிக்குள்ள யூ ஹாவ் டூ கீஸ் கண்டெயின் டூ டிஃப்ரெண்ட் டேட்டா. அப்போ வேரியபிள் ஆஃப் நேம் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த நேம் அப்படின்ற கீக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் வரும். இப்போ அந்த கீக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல ஒரு இண்டெக்ஸை நீங்க ஸ்பெசிஃபிக்கா பிக் பண்ணணும்னா அதுக்கு பக்கத்துல இப்படி 0ன்னு கொடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? இப்போ நீ வேரியபிள் போயிடு, அந்த வேரியபிள்குள்ள இருக்கக்கூடிய நேம்ன்ற கீக்குள்ள போயிடு, அந்த நேம்ன்ற கீ வந்து லிஸ்டா இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய 0th இண்டெக்ஸ் எனக்கு கொடுன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணும்? தோனியை ரிட்டர்ன் பண்ணும். இதே வேல்யூவை இன்னும் கொஞ்சம், தோனின்றது ஒரு ஸ்ட்ரிங், அப்ப அதுல ஒரு 0th இண்டெக்ஸ்னா தோனி இஸ் a ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்ல 0th இண்டெக்ஸ் எதுன்னா லெட்டர் டி. இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா லெட்டர் டி வரும். அப்போ டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு டூ அ ப்ராப்பர் மேனிபுலேஷன். ப்ராப்பரா பண்ணணும். உள்ளுக்குள்ள போக போக அது லிஸ்டா இருக்கா, ஸ்ட்ரிங்கா இருக்கா, இல்ல இன்னொரு டிக்ஷனரியா இருக்குன்றத பார்த்து மேனிபுலேட் பண்ணணும். அண்ட் அகெயின், நம்ம டேட்டா டைப்ஸ் கத்துக்கும் போதே எல்லாத்தையும் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. போக போக தான் உங்களுக்கு தெரியும். பட் அட்லீஸ்ட் பேசிக் லெவல்ல இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க. All right. So far, whatever we seen is
how the data are represented, how we can read the data. Now we heads up into a functionality, right? What are the function that dictionary has and how do we manipulate into it? சரியா? So இது அப்படியே காப்பி பண்றேன். I'm just gonna do this print directory of variable. Okay. So when I run, you can see it is showing list of functionality. அதுல நமக்கு இது மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் மெத்தட்ல ஆட்ரிபியூட் இப்போ யூஸ் பண்ண மாட்டோம், பின்னாடி இடத்துல யூஸ் பண்ணுவோம். பட் அதர் ஸ்டப்ஸ் ஆர் த ஒன் தட் வி கோன் யூஸ். அப்டேட், வேல்யூஸ், கீஸ், காப்பி, கிளியர் அப்படின்னு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, எஸ், ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது மற்ற டேட்டா டைப் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான். ஸ்ட்ரிங்ல தான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், பிகாஸ் ஸ்ட்ரிங் இஸ் த அப்சல்யூட் ரூட் ஆஃப் டேட்டா டைப். சரியா? ஆல் ரைட். ஸோ நவ் லெட் மீ டேக் தி சேம் dict and I'm trying to now whatever that we did was இருக்கக்கூடிய கீஸ்ல இருந்து நம்ம manipulate பண்ணோம். What if I want to add a new key? Simple. Variable of country அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா that's it. நீ லிஸ்ட்ல கொடுத்தீங்கன்னாக்கா கண்ட்ரின்றத போயிட்டு உங்களோட டிக்ல போயிட்டு சேர்ந்துடும். லுக் அட் கண்ட்ரின்ற கீ கிரியேட். அப்போ இந்த சின்டெக்ஸ் தான் ஒரு கீ ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, அந்த வேரியபிள்ல இப்படி போட்டீங்கன்னாக்கா கீ. சப்போஸ் ஆல்ரெடி கண்ட்ரி கீ இருந்துச்சுனாக்கா அதுல போயிட்டு இந்தியான்ற வேல்யூ மாறும். கண்ட்ரி கீ இல்லைன்னா புதுசா கிரியேட் பண்ணிடும். ரைட், இது பேசிக்கலா பார்த்தோன்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர் தான். ஸோ அதை என்ன பண்ண ட்ரை பண்ணணும்னா, ஆல்ரெடி கண்ட்ரி இருக்கான்னு பார்க்கும், இருந்தால் அந்த கண்ட்ரியில் போயிட்டு டேட்டாஸை சப்ஸ்டியூட் பண்ண ட்ரை பண்ணும். ஒருவேளை கண்ட்ரின்ற கீ உங்களோட டிக்ல ஆல்ரெடி இல்லாத பட்சத்தில் புதுசாக ஒரு கீயை கிரியேட் பண்ணி அந்த கீக்கான வேல்யூ இந்தியான்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். திஸ் இஸ் ஹவ் எ கீ இஸ் கிரியேட்டட் டிக்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதே மாதிரி டிக்ஷனரியில் when you want to add to dict, you cannot do it with the plus operator. இங்க பாருங்க, இப்ப மேல கொடுத்து தனித்தனியா கொடுத்துருக்கேன். ஒரு டிக்ல வந்து நேம் அண்ட் ஏஜ் அப்படின்ற கீஸும் இன்னொரு டிக்ஷனரியில கண்ட்ரின்ற ஒரு கீஸும் இருக்கு. இதை நான் என்ன பண்ண ட்ரை பண்றேன், ஐ எம் ட்ரைங் டு மெர்ஜ் இட் டுகெதர் யூசிங் அ பிளஸ் ஆபரேட்டர். பிளஸ் பண்ண ட்ரை பண்றேன். எரர். யூ கேனாட் மெர்ஜ் dict with another dictionary using plus operator. ஏன்னா இண்டெக்ஸ் இருந்தால் தான் பிளஸ் ஆபரேட்டர் பயன்படுத்தப்படும். இங்கே இண்டெக்ஸ் இல்லாமல் கீ பேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுனால டைரெக்டாக பிளஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி உங்களால் டிக்ஷனரியை ஆட் பண்ண முடியாது. அப்போ எப்படி ஆட் பண்ணணும்னா, யூ ஷுட் கோ ஃபார் அ ஃபங்க்ஷன் லைக் அப்டேட். அதுக்கு தான் அப்டேட் ஃபங்க்ஷன். அப்டேட்ன்றது என்னன்னா, பியூட்டி ஆஃப் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புது வேரியபிளை நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. ராதர் வேர் ஆஃப் அப்டேட் ஆஃப் வேர் ஒன், அதாவது வேரியபிள் எடுத்து அந்த வேரியபிள் 1 அப்டேட் பண்றீங்க. ஸோ இப்போ நீங்க வேர்ன்னு போட்டீங்கன்னாக்கா இட் will have both the dictionary together. ஸோ அப்டேட் இஸ் அ மெத்தட். இல்லாட்டி நம்ம ஒரு மெத்தட் வச்சிருக்கோம், ரைட்? அது என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க, அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு டிக்ஷனரி சிம்பிள் போட்டுட்டு அந்த டிக்ஷனரி நேமை மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டார் வேரியபிள் 1. பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு கீவேர்டுக்கு முன்னாடி இல்லை ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் ஸ்டார் போட்டீங்கன்னாக்கா அது டிக்ஷனரின்னு ரெப்ரசென்ட் பண்ணும். இது வந்து நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த டபுள் ஸ்டாரோட பர்பஸ் என்னன்றது. பட் இன் ஜென்ரல் டபுள் ஸ்டார் பிஃபோர் எனி வேரியபிள் ஆல்வேஸ் மீன்ஸ் இட் இஸ் அ டிக்ஷனரி ரெப்ரசன்டேஷன் அர்த்தம். இப்போ நீங்க போயிட்டு பிரிண்ட் அவுட்புட், இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆட்டோ கரெக்ட்லாம் பண்ணாது பைத்தன். ஓகே, கரெக்ட். இங்க பாத்தீங்களா ஆட் ஆயிடுச்சு. அப்போ அப்டேட்ன்றது ஒரு டிக்ஷனரியில இன்னொரு டிக்ஷனரி ஆட் பண்றது. இப்போ நான் கொடுத்த சின்டாக்ஸ்ன்றது 2 டிக்ஷனரியோ 3 டிக்ஷனரியோ 4 டிக்ஷனரியோ, இட் கேன் பி எனி நம்பர். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்கு இந்த டபுள் ஸ்டார் சின்டாக்ஸை பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ அப்போ பாயிண்ட் என்ன, பிளஸ் ஆபரேட்டர் டிக்ஷனரியை மெர்ஜ் பண்றதுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது. இதை நீங்க ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், டப்பிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். டிக்ஷனரிக்கு பிளஸ் ஆபரேட்டர் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி அப்டேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் டிக்ஷனரியில மட்டுமே இருக்கும். இன்டர்வியூல லிஸ்ட்ல போயிட்டு அப்டேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் திடீர்னு கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, நான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கணும். எந்த ஃபங்க்ஷன் எந்த லிஸ்ட் எந்தெந்த டேட்டா டைப் இருக்கு, எந்த ஃபங்க்ஷன்லாம் காமனா இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியர் காமனா இருக்கும்,
ஓகே, அந்த மாதிரி மெத்தட்ஸ். லென்த் காமன், டைரக்டரி காமன், டைப் காமன், இது எல்லாமே can be a function that can be applied across all the data type. There are few functions which is specific to only a specific data type. Example is an update. Update is a function which is specifically applied across dictionary only. Okay, check it out. ஆல்ரைட், இது சம்மந்தப்பட்ட ஒரு சில வீடியோஸை பார்த்தீங்கன்னாக்கா நான் யூடியூப்லேயும் போட்டிருப்பேன். இது ஐ மீன் எக்ஸாக்ட்லி நம்ம கிளாஸ் பற்றி இல்லை, இங்கிருந்து டீட்டெயிலிங். அகெயின் நம்ம ஒரு டேட்டா டைப்பை பற்றி படிக்கணும்னா அதுக்கே நம்ம என்ன பண்ணலாம், 1 மாதம் 2 மாதம் எடுத்துக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பட் அட்லீஸ்ட் ஃபார் நவ் நம்ம அவ்வளோ விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிட அவசியம் இல்லை. ஓகே, வாட் இஸ் நீடட் அதில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மை ஜென்ரல் அட்வைஸ் இஸ் தட், இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்ததை கேட்ச் பண்ணுங்க. கேட்ச் பண்ணிட்டு திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. நீங்க கிளாஸ்ல உட்காந்து பார்க்கும்போது யூ ஃபீல் தட் யூர் ஆல் டன். பட் அதே நீங்க பின்னாடி ட்ரை பண்ணும்போது தான் அதுல இருக்கக்கூடிய டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ கீப் ரிப்பீட்டிங் இட். ஒரே ஸ்டேட்மெண்ட் திருப்பி போட்டு பாருங்க, வாண்டடா மாத்தி பாருங்க. நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதுல நிறைய விஷயங்கள் பேசிக் இப்போ இல்லை 2-3 இயர்ஸ் பேக்கே போட்டிருப்பேன், அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. திருப்பி சொல்ல ஒரு பாயிண்ட் அதுதான், ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணாலும் அந்த ஏஐ என்ன பண்ணுதுன்றது தெரியணும் நமக்கு. அது ஒரு கோடு கொடுக்குதுன்னா அந்த கோடு நீங்க பிளைண்டா போட முடியாது. அந்த கோடு என்ன பண்ணுது, அந்த லிஸ்ட் என்ன சொல்ல வருது நீங்க தெரிஞ்சாதான் அது கிட்ட போய் கேள்வியே கேட்க முடியும். இப்ப கிளாடி வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா, அந்த கிளாடி ஒரு கோடு கொடுத்துச்சுனாக்கா நாளைக்கு அந்த கோட்ல நீங்க சேஞ்சஸ் பண்ணணும், கிளாடி கிட்ட திரும்பி கேட்கணும் இல்லையா? அதுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் கேட்க முடியும். பிளைண்டாலும் கோட்லாம் போட முடியாது. ஸோ முடிச்சுக்கலாமா இன்னைக்கு? ஐ வாண்ட் யூ பீப்புள் டு டேக் சம் டைம். நாளைக்கு ஈவினிங் இருக்குங்க கிளாஸ். ஐ கீப் யூ போஸ்டட் அந்த டைம். காலையில் இல்லை. Any concerns, discussion you want to have? Gopal ji, Sindhu ji, Niveta ji, Sundar, Vijay. இப்போ டைமிங் ஓகே தான். Okay, Mohan. Okay, ஓகே ப்ரோ. okay, ஓகேம்மா. right. So நாளைக்கு most probably late evening தான் இருக்கும். I'll keep you posted on the timing. Okay, we'll catch up. But தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. இது வரைக்கும் நம்ம டேட்டா டைப்ஸ் முடிச்சிருக்கோம் பேசிக்கா. அண்ட் ஃபார் லூப்ல டிக்ஷனரி பேஸ் பண்ணி, லிஸ்ட் பேஸ் பண்ணி, ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி, ஃபார் லூப்ல ஒரு சில மேனிபுலேஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம பின்னாடி ட்ரை பண்ணலாம், இப்போ வேண்டாம். ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ட்ரை பண்ணலாம். நாளைக்கு அடுத்த செட் ஆஃப் கோடுக்குள்ள போயிடும், which is user defined function. Okay, so till next class, take care and bye bye. Thank you. We'll wind up.